அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எத்தனையோ பேர் செல்வாக்கோட காரு பங்களாவோட அவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு குறைபாடால் மனசு ரொம்ப கஷ்டமாக, மனசு ரொம்ப பாரமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. முக்கியமாக இந்த குழந்தை செல்வம் இல்லாமல் எத்தனையோ பேர் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கி மருத்துவ செலவு செய்தவங்க ஏராளமானவங்க இருப்பாங்க. இப்போ அந்த வகையில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக இந்த தை செவ்வாய்க்கிழமை இவங்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது, பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடுனே சொல்லலாம். இந்த தெய்வத்தை நீங்கள் இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது கூடிய விரைவிலேயே குழந்தை செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாழ்க்கையில் நம்ம எவ்வளோதான் அச்சீவ் பண்ணாலுமே இந்த ஒரு செல்வ நிலை நமக்கு வேணும். அதுதாங்க இந்த குழந்தை செல்வம். இந்த குழந்தை தவழ்றது, குழந்தையோட சத்தம், இது எல்லாமே மகாலட்சுமி தாயார் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளில் இந்த குழந்தையோட சத்தமுமே குழந்தை செல்வங்களுமே இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்னதான் வசதி வாய்ப்போடு இருந்தாலுமே இவங்க நமக்கு முக்கியம், இந்த குழந்தை மழலை செல்வங்கள். அதனால நம்ம எத்தனையோ பேர் ஆண் பெண் ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு குழந்தை கிடைச்சிராதா, குழந்தை செல்வம் பாக்கியம் கிடைச்சிராதா அப்படின்ட்டு. அப்படி பட்டவங்களுக்காக தான் இந்த பதிவு. இது எந்த வழிபாடுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தை மாதம் அப்படிங்கிறது எல்லா விதமான வேண்டுதல்களுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம் தான். இந்த தை மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டிற்குமே நல்ல பலன்லாம் கிடைக்கும். அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற நாள் மிகவும் விசேஷமான கிழமை நாள்னே சொல்லலாம். பொதுவாக செவ்வாய்க்கிழமைனாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருவது முருகப்பெருமான் வழிபாடு தாங்க. முருகனை வழிபாடு செய்வதற்கு உகந்த கிழமைனா அது செவ்வாய்க்கிழமை, எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி துர்க்கை அம்மனுக்குமே வழிபாடு செய்கிறது, ராகு காலத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்கிற ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் கொடுக்கும். இந்த தை மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த நாளில் நம் பத்திரகாளி அம்மனை வழிபாடு செய்தோம்னா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். முக்கியமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தை செவ்வாய்க்கிழமை பத்திரகாளி அம்மன் வழிபாடு. ஒருவருடைய வம்சம் தலை தூக்க வேண்டும்னா, வாழையடி வாழையாக வளர வேண்டும்னா கண்டிப்பான முறையில் குழந்தை செல்வம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பலருக்குமே குழந்தை செல்வம் கிடைக்காது. ஒவ்வொருவருமே மருத்துவமனையில் ஏறி இறங்கி செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க ஏராளமானவங்க. யார் என்ன மருத்துவம் சொன்னால் உடனே செய்வாங்க. ஏன்? ஒரு நம்பிக்கை, நமக்கும் குழந்தை செல்வம் கிடைச்சிரும் அதை செய்கிறதுனால, அதை ஃபாலோ பண்ணுறதுனால அப்படின்னு. அதனால் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது முழுமையாக அப்படியே நம்பணும். நம்பி இந்த ஒரு வழிபாடை செஞ்சோம்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் இந்த பரிகாரம் செய்யும் போது தை மாதம் செவ்வாய்க்கிழமை செய்யணும் நீங்கள், அதுதான் முக்கியமானது. வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் பத்திரகாளி அம்மன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் செய்யணும். கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் நீங்கள் போகணும். யாருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமோ அவங்க அன்றைய தினம் சாப்பிடாம இருக்கணும். அதாவது ஒரே ஒரு டைம் தான் சாப்பாடு எடுத்துக்கணும். மற்ற 2 வேளையிலுமே எளிமையான உணவுகள் எடுத்துக்கலாம். பால், பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் காலைல எழுந்திரிச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு 3 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கருப்பு புள்ளி, அழுகல் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல பழமாக நீங்கள் 3 பழம் வாங்கிட்டு கோவிலுக்கு போங்க. திரிசூலம் அங்கே இருக்கும். அந்த திரிசூலத்தில் உடல் ரீதியாக மன ரீதியாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பத்திரகாளி அம்மன்கிட்ட சொல்லிவிட்டு 3 பழத்தில் ஒரு பழத்தை அந்த திரிசூலத்தில் நீங்கள் குத்திட்டு நேராக அம்மன் கிட்ட போகணும். மனசார நல்லா வேண்டிக்கோங்க, எனக்கு கூடிய சீக்கிரமே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு அம்மா அப்படின்னு வேண்டிட்டு அந்த 2 எலுமிச்சை பழத்தையும் கோயில் குருக்கள்கிட்ட கொடுத்துட்டு அம்மன் பாதத்தில் வைக்க சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மடிப்பீச்சை முந்தானையை பிடிச்சிட்டு மடிப்பீச்சை ஏந்திட்டு கோயிலை உங்களால் எவ்வளவு முறை சுத்த முடியுமோ நீங்கள் வலம் வர வேண்டும்.
மண்டியிடுங்க, அழுது கண்ணீர் விட்டு கேளுங்க, பத்திரகாளி அம்மா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, குழந்தை செல்வம் வேண்டும். எத்தனையோ குழந்தைகளை பார்த்து நான் அழுதுருக்கேன், எனக்கு கிடைச்சிராதா அந்த பாக்கியம் அப்படின்ட்டுன்னு மனவிட்டு வேண்டுங்க, நிச்சயமாக கொடுப்பாங்க. திரும்ப அந்த பழத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு மறுநாள் புதன்கிழமையில காலையில் குளிச்சுட்டு வெறும் வயிற்றுல அந்த பழத்தை என்ன பண்ண 4 பாகமாக கட் பண்ணிவிட்டு ஒரு கல்லுப்பு 3 மிளகு வச்சுட்டு அப்படியே அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடணும். முழு பழமாக அப்படியே சாப்பிட்ருங்க. பிரச்சனை அனைத்தும் நீங்கும். விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தம்பதியினருமே முழு மனதோட பத்திரகாளி அம்மனை இந்த தை மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த ஒரு வழிபாடை விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. எனக்கு நிச்சயமாக பத்திரகாளி அம்மன் துணையோட குழந்தை செல்வம் எங்கள் வீட்டில் நிச்சயமாக அடுத்த தை செவ்வாயில் கண்டிப்பாக ஒரு நிலைமை எனக்கு ஏற்படும் அப்படின்ட்டு மன நிம்மதியோட தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு இங்கே செய்யுங்களே, நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வழிபாடு செய்யும் பொழுது குறிப்பிடுறது பத்திரகாளியம்மன் கோயிலில் நீங்கள் செய்யணும். அது மிக முக்கியமானது. இந்த எளிமையான ஒரு வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக குழந்தை செல்வம் கிடைப்பது உறுதி. நன்றி.